ஓமா Hello friends, welcome back to Gaandhakannazhagi channel. So இன்னைக்கு வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 10 minutesல எப்படி டக்குன்னு வந்து ஒரு லுக் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படினா சோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்து வீட்ல குட்டி ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்கு தான் வந்து கிளம்ப போறேன். சோ அப்படியே வந்து நான் எப்படி கிளம்பறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோல எடுத்து காட்டலாம்ல அதுக்காக தான். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அக்ரோஃபையோட மாய்ஸ்சரைசர் தான் அப்ளை பண்றேன். நீங்க எந்த மாதிரியான மேக்கப் அப்ளை பண்றதா இருந்தாலும் சரி மாய்ஸ்சரைசர் கண்டிப்பா முக்கியம் அப்ளை பண்ணிருக்கணும். So அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான். சோ பவுடர் வந்து பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் இருக்கும். சோ அந்த பவுடர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சோ ரொம்ப அஃபோர்டபிளான ஒரு ப்ராடக்ட் அதனால தான். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிவ்யாவோட லிப் பாம் தான் வந்து அப்ளை பண்றேன். சோ நீங்க வந்து உங்ககிட்ட வேஸ்லின் இருந்தா அதையும் நீங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐப்ரோ. ஸோ நீங்கள் வந்துட்டு சிம்பிளாக இருந்தாலும் ஐப்ரோ மட்டும் கண்டிப்பாக ஃபில் பண்ணாமல் விடாதீங்க. ஏன் அப்படின்னா அதுதான் உங்கள் லுக்கே வந்து மாற்றி கொடுக்கும். ஸோ ரொம்ப அழகாக வந்து காட்டும். அதனால ஐப்ரோ ஃபில் பண்ண நீங்கள் மறக்காதீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்க்லரோட ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 70 to 75 rupees தான் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதுலேயே வந்து ப்ரஷ் கொடுத்துருக்கனால நான் ஜஸ்ட் அவுட்லைன் போட்டுட்டு அந்த அவுட்லைன்லேயே இருக்கிறத வந்து ஸ்மச் பண்ணி விடுறோம் உள்ள அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து சிம்பிளாக தானே பண்ணுறோம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாலாம் வேணாம். ஜஸ்ட் இப்படி ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு ஃபில் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் லுக் வந்து மாறிடுச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்வைபேயோட ஒரு காஜல் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த காஜல். நம்ம டக்குன்னு எங்கேயாவது கிளம்பி போகணும் அப்படின்னா இது வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் டார்க்காகவே இருக்கும் இந்த ஒரு காஜல். அண்ட் ரொம்ப அஃபோர்டபுளும் கூட. ஸோ அதனால இந்த ஒரு காஜல் வந்து நான் சூஸ் பண்ணேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரான்சில் அப்படிங்கிற ஒரு ஐப்ரோ கிட் தான் வந்து எடுத்திருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் ப்ராடக்ட் தான். இது வந்து ஒரு ஐப்ரோ கிட் ப்ளஸ் நமக்கு வந்து ஒரு ஐஷேடோ மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு வந்து ஐஷேடோ போட பிடிக்காது ஆனால் எனக்கு வந்து ஐஸ் இருக்கணும்னா இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம கிட்ட இருக்க ஒரு பொட்டு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த பொட்டுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதோட என்னோட மேக்கப் வந்து ஃபினிஷ் ஆகுது. அடுத்து வந்து லாஸ்ட்டாக ஒன்று மறந்துட்டேன், லிப்ஸ்டிக். என்வைபேயோட லிப் கிரையான் தான் எடுத்திருக்கிறேன். ஸோ இதோட ஷேட் என்ன ஏதுன்னு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நியூட் லிப் கிரையான் தான் இது. ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே இருக்காது. ஜஸ்ட் உங்களோட பிக்மெண்டேஷனை வந்து இது கவர் பண்ணும். பட் நியூட் லிப் கிரையான் வந்து செலக்ட் பண்ணும்போது பார்த்து செலக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வாஷ் அவுட் ஆகாத மாதிரி. ஸோ அடுத்து வந்து ஹேர் தான். ஹேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வச்சுருந்தேன் அன்னைக்குன்னு பார்த்துட்டு. ஸோ ஆல்ரெடி என்னோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா தின்னாக தான் இருக்கும். அதனால நான் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அடர்த்தியாக இருக்கிற மாதிரி தெரியறதுக்காக நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ எண்ணெயெல்லாம் வச்சு யாருக்கா தலை வாரணும்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து குட்டி சீப்பு இருக்கும் இல்லையா, குட்டி பல் இருக்கிறது அதை யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பெருசாக எடுங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு குட்டி குட்டியாக இருந்தால் ரொம்ப சப்பையாக ஆகிடும் தலை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு தூக்கி கொடுக்கும் ஹேர். அதனால தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். அடுத்தது வந்து ஆல்ரெடி எனக்கு தின் ஹேர் இல்லை எண்ணெயை வேற வச்சுட்டேன்னா ஸோ இன்னும் வந்து பின்னி போட்டால் ரொம்ப ஒல்லியாக இருக்கும் சொல்லி நான் வந்து குட்டி குட்டியாக பின்னி அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா அதை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன், அதாவது இழுத்து விடுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து பார்க்க கொஞ்சம் அடர்த்தியாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ இது வந்து நிறைய பேர் தெரியும், பட் தெரியாதவங்களுக்கு ஒரு குட்டி டிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இதான் வந்து என்னோட ஃபைனல் லுக். பாருங்க, உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் உங்களோட ஃபேஸ் வந்து நல்ல ப்ரெசன்டபிளாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு குட்டி லுக் வந்து நான் கிரியேட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே போல ஒரு நல்ல வீடியோ உங்களை நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். டாடா.